18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமசுதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறேன், என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன். ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத. தமிழ் இங்கிலீஷ் சரி, மூணாவது மணி என்ன பண்ணுவோம், மலையாளத்தையா கற்றுக்குவா, இல்லை அவன் இந்த கன்னடத்தையா கற்றுக்க ஒரு வழி இல்லாமல் ஹிந்தியை கற்றுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை என்இபி உருவாக்குன்னு நான் சொல்லுவேன். நான் பள்ளிக்கூடத்துல இந்த புள்ளக்காடுகளுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு அங்கங்க யாராவது கூட்டு வந்து பேச வைப்பாங்க. அவங்களும் பிள்ளைகளை நல்லா படிக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. இந்த அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் யாரையோ கூப்பிட்டுருக்காக ஒழுங்கு. அவர் என்னமோ கொஞ்சம் பேச, அவர் பேசுனது தப்புன்னு ஒரு ஐயா, மாற்றுத்திறனாளி வாத்தியார் ஐயா எந்திரிச்சு சட்டு 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 சட்டுன்னு கேள்வியை கேட்டு திக்கு முக்காட வச்சு விட்டாரு. ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்னா. நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயங்களை பேசினாங்க, முற்பிறகு மறுபிறகு அதெல்லாம் பேசினாங்க. அது நமக்கு பிடிக்கல, இதெல்லாம் இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி வரும். அதனால என்ன நீங்க ரொம்ப எமோஷன் ஆயிட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அதாவது தனிப்பட்ட முறையில் முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக தான் நம்ம பார்வையில்லாம பார்க்குறோம், கண் இல்லாமல் கால் இல்லாமல் பார்க்குறோம், அதெல்லாம் பேசுறாரு. அது பர்சனலாக கொஞ்சம் ஊட்டிங்காக இருந்தது. அவ்வளோதாங்க, அதை பற்றி வரேன். அமைச்சர் என்ன சொன்னாரு? பேசினாரா? அமைச்சர் நல்லா வேகமாக கேள்வி பேசிருக்கீங்க, நல்லா துணிச்சலாக பேசியிருக்கீங்க. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது கவுண்டர் அட்டாக்கு. அட்டாக்க நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார். கொஞ்சம் காட்டமாவே, ஐயா பிள்ளைகளுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு வந்து நீ என்னென்னலாம் பேசிவிட்டு அதை எதிர்த்து கேட்ட வாத்தியாரையே நீ என்ன வேணாலும் பேசுவியா, ஏன் ஏரியாவுக்குள்ள வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பொங்கியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவிக்கிறேன். இதை தீவிர விசாரிக்கும் பொழுது தான் யார் காரணம், இது எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். அடுத்ததா நம்ம பாசகால இருக்கிற முக்கிய தலைவர் இந்த அட்மினை வச்சு ஏகப்பட்ட போஸ்ட் போடுவார்லாம், அவர் தான் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ஆர்.என். ரவி ஐயா இருக்கார்லாம், அவர் சொன்னது எல்லாம் கரெக்டு, எந்த பள்ளிக்கூடமும் சரியில்லை, ஆமாம் அது 100க்கு 100 ஒத்துக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதுபோக பள்ளிக்கூடத்திலேயே ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இது எங்க போய் இடிக்க போகுதுன்னு தெரியலையே. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஈவரா பற்றியும் கருணாநிதி பற்றியும் மாத்திரம் பாடம் எடுத்தால் அந்த குழந்தைகள் எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வனவாசத்தை படிக்காத, அப்புறம் என்ன ஆகும்? அதனால் இதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடம் ஒதுக்கப்பட்டது. இல்லைன்னா என்ன ஆகும்? அதே இது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல இல்லை. அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ், தனியார் பள்ளியில் கற்பித்தல், இதே வார்த்தை மேது ஆளுநர் பயன்படுத்தியிருக்கார். கற்பித்தலில் இங்கே தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் குறைவாக இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் அரசாங்கம் திராவிடியன் ஸ்டாக்கு திரு ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி, உதயநிதி இவங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தரம் குறைவாக தான் இருக்குது. லெட்டஸ் அக்செப்ட். காரணம் என்னென்னா, நம்மகிட்ட குறை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணலைன்னா அதை நிவர்த்தி செய்கிற எண்ணம் வராது. அதனால ஆளுநர் சொன்னது சரி. அடுத்து நம்ம
நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஐயா சக்குன்னு நேரா வந்து நின்றுக்கிட்டு தாருங்க, இந்த வெளிநாட்டுக்கு போன முதலமைச்சர் எதுக்கு போனாருன்னு தெரியல, ஏன் சைக்கிள் ஓட்டுதாரு, அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டுதாரு, வெளிநாட்டுக்கு முதலீடுக்கு போனாரா இல்லை நம்ம காசை பூரா விரயம் பண்ணா போனாரா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்க அப்படின்னு அவருடைய டவுட்டை நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்கு. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல. இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது, வலைதளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி. இது அவர் தான் விளக்க வேணும். திராவிட இயக்க பேரவையினுடைய தலைவர் சுபவி ஐயா தான் பேசியிருக்கார். என்ன வச்சிருக்காரு தெரியுமா, எடப்பாடி ஐயாவுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். ஆமா, அதனால அவர் எப்படி இந்த நகைச்சுவை வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, சேக்கிலால் எழுதின கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, அந்த கம்பராமாயணத்தை படிச்சதுனால அவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் வந்திருக்கு. பொறுப்பா பேசணும், பார்த்துக்கிடுங்க அப்படின்னு லேசா பேசியிருக்காங்க. அவருக்கு எப்போதும் நகைச்சுவை உணர்வு உண்டு. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை எல்லாம் அவர் படித்தவர். எனவே அவருடைய நகைச்சுவையை நாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியது. ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனால் 24 மணி நேரமும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் முதலீடுகளை மட்டும் ஈர்ப்பதாக இருக்க முடியாது. இயல்பான அவர் மிதிவண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிற படம் வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் மிதிவண்டி ஓட்டுவதற்காக அமெரிக்கா போறதில்லை, அதை அவர் இங்கேயே ஓட்டலாம். அப்படிப்பட்டவர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்னமும் ஆழமான அழுத்தமான அரசியல் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்த டவுட்டான ஒரு அட்டாக்க நம்ம மதிமுக இருக்கக்கூடிய ஐயா தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மேக் இன் இந்தியான்னு நம்ம பண்றோம், நம்ம நாட்டில் தயாரிக்க பொருள் வெளிநாட்டில் விற்கிதோம், அதனால நமக்கு வருமானம் வருது அப்படின்னு நீ சொல்லுதல நியாயமான விஷயம் தான் வச்சுக்கிருவோம். இந்த கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுல 3ஆவதா ஒரு கல்வி மொழியை கத்துக்கிறோம் நீங்க சொல்லுதிய இருக்கட்டும். அப்படின்னு பார்த்தா உங்க கொள்கைப்படி வெளிநாட்டு மொழியை தானே ஒன்ன கத்துக்கிறோன்னா அப்படின்னு ஒரு டவுட்டான விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த டவுட் எங்க போய் நிக்கும்னு தெரியலையே. இப்போ நம்ம மேக் இன் இந்தியா பத்தி பேசுறோம், குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், இந்தியாவில் தயாரிக்கப்படுற பொருட்கள் உலக சந்தையில் விற்கணும்னு சொல்றோம். ஆனா அதுக்கு தேவை வெளிநாட்டு மொழிகள். நான் என்ன சொல்ல, 3வது மொழி வெளிநாட்டு மொழியா இருந்துக்கலாம்னு சொல்லும் போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அது கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்கன்னா, 3வது மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழியா தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்மளால தமிழ் இங்கிலீஷ் சரி, 3வது மொழி என்ன பண்ணுவோம், மலையாளத்தையா கத்துக்குவா, இல்ல அவன் கன்னடத்தையா கத்துக்குவா, ஒரு வழி இல்லாம ஹிந்தியை கத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை NEP உருவாக்குன்னு நான் சொல்லுவேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஐயா OPS ஐயாவை தேடி பிடிச்சி, ஐயா அங்க வாங்க, ஒரு கோட்டு படம்னு ஒரு படம் வெளிவந்திருக்கு, படத்தை பார்த்தியடா அப்படின்னு கேட்டான். அவர் சொல்லிக்காரு, எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா என்னைக்கு படம் நடிக்கிறது நிறுத்தினாரோ அன்னையிலிருந்து நான் படம் பார்க்கறதே நிப்பாட்டிவிட்டோம்ல. எங்க படமே பெரும் படமா இருக்கு, இதுல நான் எங்க போய் கோட்டை போய் பார்க்க அப்படின்னு நகைச்சுவை கலந்த விரக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு பார்த்துக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் அமையும். GK வாசன் வந்து அதுக்காக பேச்சுவார்த்தையில் இருக்காரு. திமுகவில் உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னென்ன? இருக்கிற மெஜாரிட்டி நிலை வைத்துக் கொண்டு அவர்கள் வாரிசு வழியாக வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கோட் படம் பார்த்தீங்களா? படம் பார்க்குற பழக்கம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தியதோடு நானும் திரைப்படங்கள் பார்ப்பதில்லை என்ற நிலையில் இருக்கிறேன். அடுத்ததாக, நான் யூகத்தில் வல்லவன் ஆருடம் பார்ப்பதில் ஜெகதல பிரதாபன் அப்படின்ற மாதிரி நம்ம டிடிவி சொல்லியிருக்காரு. ஏங்க, விஜய் மாநாடு நடத்துறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, பெருசா பேசுதியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வழக்கமா நடக்கிறது தான், அவ்வளவுதான். ஒரு மாநாடு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு நடத்தும் பொழுது காவல்துறை சார்பாக அதற்கு நிறைய கேள்விகள் கேட்பது இதுவரை நடந்து வருகின்ற ஒரு நடைமுறை தான். அது ஏன் அப்படி பெரிதாக்கப்படுகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிந்தவரை அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கும். ஆவின்ல கலப்படம்
ஐயோ அங்க என்னமோ நடக்குது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ வெளியிட்டார். பரவரன்னு பத்திக்கிருச்சு. எதிர்கட்சி தலைவர்லாம் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு உரின்னு உரிக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம பால்வளத்துறை அமைச்சர் சடக்கு வந்தார். இங்கே இருங்க, அது பழைய வீடியோ. அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக யாரோ தூண்டி விட்டு அவரை போட வச்சுருக்காங்க. ரொம்ப பழசு. ஆவின் ரொம்ப சுத்தமாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, நீங்கள் கவரே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட அவர் சினிமா நடிக்க போயிட்டு வந்தாராம். அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ இது வெளியிட்டிருக்காரு. இது இப்போ நடந்த சம்பவம் அல்ல. அது நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாமல் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த வீடியோவிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல, முன்னால் உள்ள வீடியோ. இப்போது ஆவிலில் எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இல்லை. அதில் பாஜகவோ பாஜகவோட அணிகளோ வலுவாவதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு ரோட்டில் நின்றுருக்காரு. அங்கே இப்படி ஒரு நாய் வந்துருக்கு. நாய் வந்தோடனே அவருடைய தவாக்கட்டையை தொடர்ந்து அப்படி தொடை விட்டோடனே நாய்க்கு குதூகலம் போய் போச்சு. கிச்சனு விட்டா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மண்டையை காட்டியிருக்கு. பழையபடியும் இது பண்ணியிருக்காரு, திருப்பியும் காட்டியிருக்கு. ஒரு கட்டத்தில் அவருக்கு கை வலிச்சிருக்கும் போல் இருக்கு. ஏப்பா அப்படி இருக்காரு. நாய்க்கு காண்டாகி இப்போ மரியாதையே தலையை தடை விட போறியா என்ன அப்படின்னு பார்த்துருக்கு. தலை விடலை, லவக்குன்னு கடிச்சு வச்சு பிடிச்சி. ஹரியானாவில் இப்படித்தான் ஒரு பைக்கில் போயிருக்காரு, உள்ளே விழுந்துருக்காரு. பைக்கு சர்ன்னு உள்ளே வேர்ச்சுடா. அதனால் மழை நேரத்தில் தண்ணி அடைஞ்சுன்னா ஓரமாக ஒதுங்கி போங்க. சில பேர் தண்ணியில் சங்கின்னு போவாங்க, பரப்ப அண்டி கிடக்கும். அவ்வளோதான். आ गई भाई, मेरी मोटरसाइकिल आ गई. அடுத்ததா இந்த ரீல்ஸ் பார்க்கறது ஒரு பெரிய கலைன்னு உருவாகி போச்சு. ரீல்ஸ் பார்க்கறத எங்க உட்கார்ந்து பார்க்கறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய கலையாகி போச்சு. ஒருத்தர் நடு ரோட்ல மட்டமல்லாக பொறுத்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரீல்ஸ் முகத்துல எப்ப வேணாலும் கீழே ஏறலாங்கிற பதபதப்பு வேற நடந்துட்டு இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் போற பசங்க பூரா படிக்கட்டில் தொங்கிக்கிட்டே பள்ளிக்கூடம் போறதா ஒரு வாடிக்கையாமா. என்ன அப்படின்னா படிக்கும் போதே நல்ல ஒரு கருத்தார படிக்கணும், பிரஸ் காத்து வரணும்னு வெளியில காத்து வாங்கிட்டே போய் படிப்பாங்க போல் இருக்கு. தனியார் பேருந்து டிரைவர், அரசு பேருந்து டிரைவர், ஏன் நான் தான் இவங்களை ஏற்றி கொண்டே விடுவேன், இது ஏன் டைம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு கட்டத்தில் இறங்கி கைகலப்பாகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இங்க
ராமநாதபுரம் இல்லையா, அங்க நம்ம சொர்க்கத்தை கண்ணில் காட்டுற மாதிரியே ஒரு பாரம்பரிய திருவிழாவை நடத்திருக்கிறாங்க, கோலாகலமாக நடத்திருக்கிறாங்க. கண்ணு கொள்ளல போங்க, வாங்க பார்ப்போம். மக்களே ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சு, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மரங்களை விழுந்துருச்சு. விழுந்த உடனே அங்கிருந்த வயரெல்லாம் அந்து வச்சு, கரண்ட் வரல. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், இதை எடுக்கிறது யார் அப்படின்னு 3 டிபார்ட்மெண்ட் கடையில் போட்டி. மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, நகராட்சி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விநாயகர் சதுர்த்திக்குள்ள கரண்ட் வந்துடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம், இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தட்டாங்குளம் கிராமம். 10 நாளைக்கு முன்னாடி பலத்த காற்று வந்து மழை வேஞ்சி அங்கே ஒரு பழமையான ஆலமரம் இருக்குது. அதுலேருந்து ஒரு பெரிய கிளை முறிஞ்சு விழுந்ததில் மின்சார வயரை அறுந்து வச்சு. இதனால் இந்த அங்கே 20 வீடு இருக்கும் போல் இருக்குது. அந்த 20 வீடு இருக்கிற பகுதியில் கரண்ட் இல்லை. மரக்கிளையை அகற்றுறதுக்கு செலவாகும்ல, அதை யார் ஏற்றுக்கிறது அப்படின்னு மின்சாரம், வருவாய், ஊராட்சி நிர்வாகம் இவங்களுக்கிடையே ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரே சண்டைக்கடா இருக்கும் போல் இருக்கு. ஆனாலும் சீரமைப்பு பணிகள் சீக்கிரம் மேற்கொள்ள இருப்பதாக ஊருக்குள்ள பேசிக்கிறதாக. பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு, குட்டி குட்டி பிள்ளைலாம் இருக்கு, அதுல பாம்பு இருக்கு, பக்கத்துல தண்ணி இருக்கு. தண்ணிக்குள்ள வயர் விழுந்துமே யாரும் என்னமும் சரி பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கரண்ட் இல்லாமல் நாங்கள் தண்ணி விலைக்கு வாங்கி ஆடு மாடுகளுக்கு தண்ணி விலைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாருமே ஒருத்த கூட எங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஏன் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காது மின்சார இணைப்பு கிடைக்குமா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே கரண்ட் கம்பியை பார்த்துக்கிட்டு பியானு உட்காந்துருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு இயக்குனர் பேரரசு ஐயா நம்ம ஸ்கிரீன்ல வராங்க. இங்க பாருங்க, பாலியல் குற்றச்சாட்டு யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அவங்கள சடக்குன்னு வெளியில சொல்லுங்க. அப்பதான் உரிய நிவாரணமும் உதவியும் தீர்ப்பும் கிடைக்கும். நீங்க வாட்டுக்கு பேசாம இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆதங்கத்தோட சேர்த்து ஒரு அட்வைஸும் பண்ணியிருக்காரு. இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன், இது வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நடிகைக்கு இல்லை யாருக்கோ ஒரு பாலியல் தொல்லை இன்னைக்கு பண்ணால் தயவுசெய்து மறுநாளே போய் நேற்று பண்ணா அப்படின்னு போய் நீங்கள் நடிகை சங்க புகார் கொடுங்க. இல்லை உடனே முடிஞ்சால் ஆதாரம் இருந்தால் காவல்துறையில் புகார் பண்ணுங்க. அப்போ தான் இதுக்கான இது கிடைக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார், 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருங்கும்போது அது கேட்குறவங்களுக்கு ஒரு கதையாக தான் கேட்பாங்க தவிர அதில் ஒரு வேறு கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அதுக்காக எப்போ நடந்த கதை என்னால் தப்பு இல்லைங்கிறதுக்காக கேட்கக்கூடாது. எப்போ நடந்தால் தப்பு தான், ஆனால் அது எப்போ சொல்லணும் ஒன்று இருக்குது. காலங்கள் சொல்லும்போது எல்லாமே காலாவதி ஆகி போயிடும். அடுத்ததா நம்ம ஆர்கே செல்வமணி ஐயா ஒரு சின்னதா ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. என்னன்னா, இன்னைக்கு பெரிய நடிகர்கள் படம் எல்லாம் ஒரே நாள்ல கோடிக்கணக்கில் வசூல் ஆகுது. ஆனா தயாரிப்பாளர்களுக்கு என்னமோ காசு வர மாட்டேங்க ஐயா அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கிடைக்குமா என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு முன்னாடி 100 கோடி 200 கோடின்னு தமிழ் மொத்த இண்டஸ்ட்ரியோட வருமானம் 400-500 கோடி தான் ஒரு வருட வருமானம். ஆனால் இன்றைக்கி ஒரு திரைப்படத்தோட வருமானமே கூட 500 கோடிங்கிற அளவுக்கு மிக உயர்ந்த நிலைக்கு போயிருக்கு. விவசாயிக்கு அவனுடைய விதைக்கு அவனுடைய நெல்லுக்கு விலை கிடைக்கலையோ அது மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அதுக்கு அவங்க போட்ட முதலுக்கு உண்டான லாபமோ வருமானமோ சரியாக கிடைக்கல. அந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தினா நிச்சயமாக இந்த இண்டஸ்ட்ரி எல்லா தொழிற்சாலையும் கூட இந்த தொழிற்சாலை மிகச்சிறந்த தொழிற்சாலை. மக்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தர்பார்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம டீமோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த தர்பார்ல நான் இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து உங்களுக்காக தரேன். இத்தோட நான் அங்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா